ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் வரக்கூடிய மே 1ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய அற்புதமான பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமியை பற்றின நிறைய தகவல்களையும், கூடவே இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றது தான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இப்போது சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்றதாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி ஆன்மீக ரீதியான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதம் பௌர்ணமி திதி வந்தாலுமே கூட சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி இதுதாங்க. இந்த நாளில் யமதர்மராஜாவினுடைய கணக்காளராக இருக்கக்கூடிய சித்திரகுப்தரை வழிபாடு செய்கிறதும், தேவர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனை வழிபாடு செய்கிறதும் ரொம்பவே ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மென்மேலும் செல்வ வளத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் நம்ம சித்திரகுப்தரை பூஜையில் தனி சிறப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். சித்திரகுப்தர் பூஜையினுடைய தனி சிறப்பே குறிப்பிட எழுதக்கூடிய முறை தாங்க. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த நாளில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த ஆண்டுக்குள்ளே உங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து சரியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சித்திரகுப்தர பூஜையில் நம்ம எப்படி குறிப்பேடு எழுதலாம் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த பூஜையினுடைய முக்கிய அம்சமாக இருக்கக்கூடியதே குறிப்பேடு எழுதக்கூடிய முறை தாங்க. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை நேர்மையாக வந்து கணக்கிட்டு தன்னைத்தானே திருத்திக்கொள்ள உதவக்கூடிய ஆன்மீக அனுஷ்டிக்கப்படக்கூடிய நாள் தான் இந்த சித்திரகுப்தருடைய சிறப்பான ஒரு நாளாக இருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும், ஏன்னா என்ன செய்யணும் அப்படின்றது கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது இல்லையா? அதை தான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயந்தான் என்ன அப்படின்றத பார்க்க போகிறீங்க. ஸோ தேவையான பொருள் அதுக்கு என்ன அப்படின்னா, கோடு இல்லாத ஒரு புதுசாக ஒரு குறிப்பேடு வாங்கிக்கோங்க. குறிப்பேடு அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, நோட்டு தான். கோடு போடாத அன்ரூல்டு நோட் இருக்கும் இல்லையா, அதை வாங்கிக்கோங்க. சிவப்பு மை கொண்ட புதுசாக பேனா, ரெட் பென் ஒன்று வாங்கிக்கோங்க. மஞ்சள் வாங்கிக்கோங்க. நெய், தேன், வெல்லம், இல்லை ஏதாவது இனிப்புகள் கூட வாங்கிக்கலாம். ஸ்வீட் மாதிரி கூட ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, முதல் பக்கத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஆரம்ப பக்கம் இருக்கும் இல்லையா, அது முதல் பக்கத்தில் நெய், மஞ்சள் இது ரெண்டும் கலந்து ஸ்வத்திகா சின்னம் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நெய்யில் வந்து மஞ்சளை குழப்பிட்டீங்க அப்படின்னா அதை எடுத்து அப்படியே ஸ்வத்திகா சின்னம் போட்டுக்கோங்க. ரெண்டாவது பக்கம் அடுத்த பக்கம் திருப்பிக்கோங்க. அதில் உங்களுடைய வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, நீங்கள் செய்த நன்மை என்ன, தீமை என்ன, உண்மையாக எழுதணும். ஸோ எந்த ஒரு பொய்யும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து எழுதிட்டு மூணாவது பக்கம் திருப்பிக்கோங்க. அந்த மூணாவது பக்கத்தில் அடுத்த ஆண்டில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, வருமானமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், முன்னேற்றமாக இருக்கலாம், இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து நாலாவது பக்கத்தில் எடுத்துக்கோங்க. நாலாவது பக்கத்தில் முதல்லையே ஓம் சித்திரகுப்தாய நம அப்படின்ற இந்த மந்திரத்தை பலமுறை எழுதிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் எழுத முடியுமோ எழுதிக்கோங்க. ஓம் சித்திரகுப்தாய நம இந்த மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க, இதை எழுதிக்கோங்க. அடுத்து அஞ்சாவது பக்கத்தில் குறிப்பேட்டை சித்திரகுப்தருடைய படத்துக்கு முன்னாடி போய் வச்சுருங்க. எழுதிட்டு பேனா, காகிதம், தேன், வெல்லம் எல்லாம் வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்வீட்டு அதோட போய் சமர்ப்பித்திருந்துங்க. அது வந்து அவருடைய படத்துக்கு முன்னாடி. படம் இல்லை அப்படின்னாலும் நான் என்ன பண்ணணும் முன்னாடியே சொல்லியிருக்கேன், குறிப்பேடும் ஒரு காகிதம் ஒரு பேனா இருந்தால் போதும். உங்கள்கிட்ட சித்திரகுப்தருடைய படம் இருந்தால் பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா ஒரு காகிதமும் ஒரு பேனாவும் வச்சு வழிபாடு செய்யுங்க. அதுதான் அவருடைய மிகச்சிறந்த ஒரு பொருள். அதனால் அதை வச்சுக்கோங்க போதும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு அந்த குறிப்பேட்டை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய பூஜை அறையிலே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பணம் வைக்குவீங்க இல்லையா, அந்த பணப்பெட்டியில் வச்சு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் இதை பாதுகாத்துட்டு வரக்கூடிய ஆண்டில் செல்வம், அறிவு, தர்மம் இது எல்லாம் வளரணும் அப்படின்னு பிரார்த்தனையும் வந்து செய்துக்கோங்க. நீங்கள் செய்ய செய்ய அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எளிமையான ஒரு விஷயம், ட்ரை பண்ணுங்கள். பொதுவாக இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னா காலையில் நேரத்தில் சுத்தமாக நீர் அடிக்கணும். நிவேதனமாக வந்து இனிப்புகள் ஏதாவது வந்து வச்சுக்கோங்க. தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அன்றைக்கி சித்திரகுப்தருடைய கதை வந்து படிக்கிறது, கேட்குறது இது எல்லாமே நல்ல பலன் கொடுக்கும். கண்டிப்பாக தானம் செய்யுங்க. ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியமே. இந்த நாளில் விரதம் இருந்து எளிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க. செல்வ வளத்துக்காக இந்திரனை பூஜை செய்யுங்க. சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் இந்திரனை வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க.
எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, இந்திரனை மஞ்சள் உடை அணிந்து கிழக்கு இல்லைனா வடக்கு நோக்கி அமர்ந்துக்கோங்க. இந்திரனுடைய படம் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா எந்திரம் வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு பூஜை செய்யுங்க. வெள்ளை மலர்களால் அலங்காரம் செய்யுங்க. பால், தேன், பழம் இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்துக்கோங்க. நெய் தீபம் போட்டு தீபதூப ஆராதனைகளை காட்டணும். ஸோ இது மட்டும் செய்தாலே போதும். நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்யறதுக்கு ஒரு தெய்வீக வாய்ப்பு அப்படின்னே எடுத்துக்கோங்களேன். இந்த நாளில் சித்திரகுப்தரை மனசார நீங்கள் வழிபட்டு பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. நல்ல செயல்களில் ஈடுபடுங்க. வாழ்க்கையில் நிலையான நன்மைகளை கண்டிப்பாக அடைவீங்க. ஸோ இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த டைமில் மறக்காமல் செய்யுங்க. கிரக மாற்றங்களுக்கு பிறகு என்னென்ன பலன்களை சிம்மராசிக்காரங்க அடைய போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். சிம்மராசினியர்களுடைய பலமே அவங்களுடைய தன்னம்பிக்கை தாங்க. பலவீனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கோபம் தான் அவங்களுடைய பலவீனமாக இருக்குது. ஸோ வரக்கூடிய இந்த அபூர்வமான பௌர்ணமியை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ரீதியாகவும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரிங்க, ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இந்த பௌர்ணமி கண்டிப்பாக வந்து இருக்க போகுது. ஏன்னா 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக அமைப்புகளோடு இணைந்து இந்த பௌர்ணமி வந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க. மாற்றங்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு நிறைய தீர்வுகளும் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கான முக்கியமான ஒரு தகவல்களை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சிம்மராசினியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது முக்கியமாக அப்படின்னா, உங்களுடைய மனசில் தான் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுது. ஏன்னா ரொம்ப நாட்களாகவே கண்டிப்பாக சிம்மராசினியர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மனசில் போட்டு குழப்பமாகவே இருந்துகிட்டு இருக்கும். உங்களை வாட்டி வதச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த வாட்டி வதத்திட்டு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாத்தையுமே இப்போ வந்து நீக்கி கொடுக்க போகுதுங்க. ஒரு தெளிவான முடிவுக்கு வர போகிறீங்க. ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் மிகப்பெரிய அளவில் மேன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகளை நீங்கள் வசூல் செய்கிறதா இருக்கட்டும், புதுசாக வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ இது வரைக்கும் புதுசாக வருமானத்திற்கான வழிகள் இல்லாமல் இருந்ததுன்னா கூட இப்போது அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வருமான வாய்ப்புகள் வந்து கதவை தட்டக்கூடிய நேரமாக அது இருக்க போகுது. ஒருவேளை உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பயன்படுத்துங்க. அதே மாதிரி குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்க, அதாவது உங்களுடைய தாய் தந்தையாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களை விட்டு யாரெல்லாம் நீங்கள் விலக்கி வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் இப்போ மீண்டும் உங்களோட வந்து இணையவாங்க. குடும்பத்தில் நிலவிட்டு இந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் கூட எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்த காலகட்டங்களில் சிம்மராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆளுமை திறமை வந்து அதிகரிக்க போகுது. உங்களுடைய நிர்வாக திறமை வந்து இப்போ வெளிப்பட போகுது. உங்களுடைய தலைமை பண்பு மேலோங்க போகுது. ஸோ நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பணியிடத்துலையும் அப்படிதாங்க, எல்லாருடைய சப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஊழியர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையவே வந்து மாற்றி கொடுக்க போகுதுங்க. மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரங்கள் எல்லாமே வந்து நம்ம நம்பிக்கையோடு வந்து செய்யணும். நம்ம எது வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும், தூய மனதோடு வந்து செய்யணும். அப்படி செய்யக்கூடிய வழிபாடுகள் மட்டும்தான் ஒருத்தங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த அபூர்வ நிகழ்வை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுடைய நேர்மறை ஆற்றல்களை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. ஸோ சிம்மராசினிகளை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் எப்போதுமே சூரிய வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். எப்போதுமே, ஏன்னா சூரியன் அப்படின்றவர் தந்தை இல்லையா, தந்தையினுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருக்கணும். சிம்மராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் சூரியன் தான். ஸோ எப்போதுமே நீங்கள் காலையில் எழுந்தவுடனே சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. இது வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். செப்பு பாத்திரத்தில் நீர் எடுத்து அதில் கொஞ்சமாக குங்குமம், சிவப்பு மலர்களை எல்லாம் இட்டு சூரியனுக்கு நீங்கள் அர்க்கியம் வந்து செய்யுங்க, நீர் படைங்க. இந்த மாதிரி செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இது செய்ய முடியாலும் பரவாயில்ல, காலைல எழுந்தோடனே நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்துக்கோங்க. சிவபெருமானுக்கு அதே மாதிரி அபிஷேகம் பண்ணுங்கள். பௌர்ணமி தீதியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. சிவ வழிபாட்டுக்குரிய அந்த நாளில் இல்லைனா பிரதோஷ காலம், இது ரெண்டில் ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். அதாவது காரிய தடைகளை எல்லாம் விலக்கி கொடுக்கும். அதே போல் பௌர்ணமி அப்படின்னாலே அன்றைக்கி மாலையில் சந்திரன் உதயமான பிறகு கொஞ்சம் நேரம் நில ஒளியில் அமர்ந்து
ஓம் சந்திராய நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறை வந்து சொல்லுங்கள். இது உங்களுடைய மனசுக்கு அமைதியை கொடுக்கும், ஆரோக்கியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்சால் அன்றைய தினத்தில் ஏழை எளியவர்களுக்கு, மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான உபகரணங்கள் இல்லைன்னா வந்து உணவு தானம் இதெல்லாம் செய்யலாம், தவறு கிடையாது. குறிப்பாக கோதுமை இல்லைன்னா வெல்லம் கலந்த உணவை நீங்கள் தானமாக கொடுக்கறது சிம்மராசினியர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனாக இருக்கும். ஏன்னா கிரகநிலைகளை வந்து நல்லபடியாக வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கு இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்தாலே போதும், அந்த காலகட்டங்களில் உருவாகக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் விடுபட முடியும். இந்த கிரக தோஷங்களை நிற்கிறதுக்காக தான் இந்த வழிபாடுகளும் பரிகாரங்களும் வந்து சொல்கிறோம். ஸோ அதனால் மறக்காமல் கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா எல்லா பரிகாரங்களுமே ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடியதை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக முடியும், ட்ரை பண்ணுங்கள். சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியானது நடந்துட்டுருக்கு அப்படின்றதுனால அதனுடைய ஆதிக்கம் குறையறதுக்காகவும் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. நீங்கள் வழிபாடுகள் செய்ய செய்ய தான் உங்களுடைய கிரக தாக்கங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவுல நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம்மராசி நேயர்களே, வரக்கூடிய பௌர்ணமியை பற்றியும் பௌர்ணமி செய்யக்கூடிய சிறப்பான ஒரு பரிகாரத்தை பற்றியும் பார்த்துருப்பீங்க. அதோடு உங்களுடைய வாழ்க்கை முறையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.